ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சார்ஜரை பற்றி தான். இது நார்மல் சார்ஜர் இல்லை, இது கேலியம் நைட்ரேட் சார்ஜர் இது. ஸோ கேலியம் நைட்ரேட் சார்ஜர் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 2000 இந்த கோஸ்டார் இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும். இதை விட்டிங்கன்னா ஆம்ரான் இருக்குது, பட் ஆம்ரானோட வாரண்ட்டி வெறும் 6 months தான் இருக்குது. இதுக்கு 1 year வாரண்ட்டி வரைக்கும் தராங்க. ஸோ நார்மல் சார்ஜருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வந்து சிலிக்கான் பேஸ்டு சார்ஜர், அது வந்து உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகாது. ப்ளஸ் வந்து 65 watts வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். டைப் சி டு டைப் சி வரையே சார்ஜ் ஏற்றுனீங்கன்னா. அண்டு இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, 30 watts குயிக் சார்ஜ் வந்து நீங்கள் நார்மல் யூஎஸ்பி வச்சும் சார்ஜ் ஏற்றிக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் 2 கேபிளும் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்று 45 watts இன்னொன்று 20 watts மாறிடும். டைப் சியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா 45 watts வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஒரே டைமில். ப்ளஸ் நீங்கள் அது கூட அடிஷ்னலாக யூஎஸ்பி கேபிளும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இன்னொரு ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அது 20 watts வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ கோஸ்டார் வந்து இந்த பிராண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. அமேசானில் நல்ல ரிவ்யூ இருக்குது. ஸோ எது நல்லா இருக்குன்றது பார்க்கக்குள்ள இது ஒன் ஆஃப் த பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில். இதை விட நீங்கள் மற்ற சார்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா கேலியம் நைட்ரேட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்டர் 2000க்கு இது கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குது. சார்ஜரோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக இதுக்காக தனியாக சார்ஜிங் கேபிள் வாங்கியிருந்தோம். சார்ஜிங் கேபிள் பார்த்திங்கன்னா 2 கேபிள் வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து ஆம்ரான்லேருந்து, இன்னொன்று வந்து போட்ரானிக்ஸ்லேருந்து. போட்ரானிக்ஸில் வாங்கின கேபிள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 meter லென்த் உங்களுக்கு இருக்கும். இது வந்து ரொம்ப நல்ல லென்த் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இது உங்களுக்கு லைக் என்ன சொல்கிறது, இந்த அயன் பாக்ஸில் ஒரு ஒயர் வரும் பார்த்தீங்களா, அண்ட் டேங்கிள் ஃப்ரீ ஒயர், அந்த மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இது மேக்ஸிமம் 100 watt வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் அந்த சார்ஜிங் கேபிளோட ஃபோனில் கனெக்ட் பண்ணக்குள்ள எத்தனை வாட்ஸில் ஃபோன் சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்றது அந்த கேபிள்லேயே காமிக்கும். அதில் சின்னதாக டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆம்ரான் சார்ஜிங் கேபிள் சொல்லியிருந்தால, அந்த ஆம்ரான் சார்ஜிங் கேபிளோட லென்த் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 meter உங்களுக்கு. டைப் சி டு டைப் சி தான். ப்ளஸ் இதை யூஸ் பண்ணி நீங்கள் லேப்டாப் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் வந்து 60 watt வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. இதுவுமே பிடி சார்ஜிங், உங்களுக்கு குயிக் சார்ஜிங் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் அப் டு 480 MB/s வரைக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இருக்கும். இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் ஜஸ்ட்டு 149 தான். இது 149க்கு இது ரொம்ப ஒர்த் மாதிரி தெரியுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோவில். உங்களுக்கு இதை பற்றின லாங் டேர்ம் ரிவ்யூ வேணால் நீங்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் உங்களோட ஒப்பீனியன் போடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.